ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு எங்கே வந்துருக்குறோம்னா, நம்மளோட லிட்டில் பிரின்சஸோட பர்த்டே வந்து June 15, 2023 வந்து கொண்டாடணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஒரு கார் டெலிவரி எடுக்கிறதுக்கு வந்திருந்தோம். ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு நியூ கார் பர்ச்சேஸு. ஸோ அந்த இதுக்கு தான் வந்திருந்தது. அம்பத்தூரில் உள்ள குன் ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த ஷோரூமில் நம்ம வந்து புது காரை டெலிவரி எடுக்க வந்திருக்கிறோம். ஸோ நம்ம ஜயன் குட்டி இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்குது. செம்ம சவுண்டு விட்டுட்டு இருக்குது. ஷோரூமில் சைன் பண்ணும்போதுலாம் ஒரே சவுண்டு தான், டான்னு வேற லெவலில் சவுண்டு விட்டுட்டு ஒரு செம்ம ஹாப்பியாக செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. எல்லாருமே மேட்சிங்காக வேறு மஸ்டர்ட் எல்லோ கலரில் ட்ரெஸ் பண்ணி வந்திருந்தோம். ஸோ லக்கிலி என்ன நடந்ததுன்னா, லைக் அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸும் வந்து மஸ்டர்ட் எல்லோவில் வந்து கோஇன்சிடென்ட்ஸாக இது அதே யூனிஃபார்மில் இருந்தாங்க. அண்ட் செகண்ட்லி நம்ம காரை வந்து இந்த இதை மேலே கிளாத் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கிற கவர் பண்ணி வச்சுருக்கிற கவருமே வந்து கோல்டன் கலரில் இருந்தது. ஸோ எல்லாமே கோஇன்சிடென்ட்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து டோட்டலி வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒன், பட் இட் ஹேப்பன்டு. ஸோ வண்டி பார்த்துருக்கும் போதே தெரியும், ஃபோக்ஸ்வேகனில் நீங்கள் ஜஸ்ட் காரை வந்து ஒன்றும் அன்வீல் பண்ணல. ஸோ இது வந்து எங்கள் லைஃப்லேயே ஒரு செம்மையான மூமெண்ட்டு. வேறு லெவலில் வந்து இதை செலிப்ரேட் பண்ணோம் அன்னைக்கு. ஸோ இந்த இதுக்கான இந்த மொமெண்ட்டுக்கான தான் எத்தனையோ பேர் வந்து கார் வாங்கணுங்கிறது கனவு இருக்கும். எஸ், என்கிட்ட ஒரு ஓல்டு கார் இருந்தது. அது கொஞ்சம் சின்ன வேலை வச்சனால அதெல்லாம் மாற்ற வேண்டியதாக போச்சு. ஸோ இந்த டைம் இந்த நியூ காருங்கிறதுங்கிறது ஒரு லைஃப்பில் ஒரு புதுசாக நமக்கு ஒரு பார்ட்னர் கிடச்சிக்கிற மாதிரி. ஸோ பார்ட்னர் இன் ரோட் கம்பெனின்னு கூட சொல்லலாம். ஒரு நியூ காரை அன்வீல் பண்ணுற எக்ஸைட்மெண்ட்டில் இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்கோம். அந்த ஸ்டேஜில் தான் அந்த இதுக்கான அன்வீலிங் ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ டாலு வந்து ரெடி ஆகிடுச்சு. எஸ், நானும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஜயன் குட்டி கையை வச்சு we are plan to unveil the car. Yes, ஜயன் குட்டி curtain pull பண்ணிட்டாங்க. and yes, the car is unveiled. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் ஃபோக்ஸ்வேகன் டாப் லைன் மாடல். ஸோ வண்டி வந்து சும்மா ஜம்முன்னு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஃபோக்ஸ்வேகனில் உள்ள கம்ஃபர்ட் லைன் தான் பிளான் பண்ணியிருந்தது. எங்கள் ஜயன் குட்டி வந்து சன்ரூஃப் வந்து பழைய காரில் இருந்தது. அந்த சன்ரூஃபை பார்த்து டச் பண்ணிட்டு ஸோ டாப் லைனுக்கு மறுபடியும் கொண்டு விட்டோம். வண்டி வந்து சும்மா வேற ரகம். மெயின் திங், ஃபோக்ஸ்வேகன் ஜெர்மன் கார்ஸ் ஆர் ஆல்வேஸ் நோன் ஃபார் த சேஃப்டி. அதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், விச் இஸ் அன்மேட்ச்டு இந்த செக்மெண்ட்டில். அண்ட் செடானில் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் இன்ஜின்ஸ் இந்த வெஹிக்கிளில் இருக்குது. சும்மா வேற ரகத்தில் இருந்தது. அந்த டச் அண்ட் ஃபீல். ஜயன் பேபியை பானரில் உட்கார வச்சு ஜயன் பேபி நிறையா போஸ்ட் கொடுத்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்குறோம். பேபி சும்மா செம்ம ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தது. ஸோ அந்த ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணுற மூமெண்ட் தான் இது. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கேப்சர் பண்ண மூமெண்ட். ஸோ எடுத்தவங்க வந்து அங்கிட்ட இங்கிட்ட திருப்பி எடுத்துட்டாங்க. ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அதை கண்டுக்க வேண்டாம். சும்மா அந்த மூமெண்ட்டை மட்டும் என்ஜாய் பண்ணுறோம். ஸோ அவங்க இது ஸ்டைலில் வந்து ஒரு பூஜை மாதிரி பண்ணி போட்டு கொடுத்தாங்க வண்டியோட டெலிவரி எடுக்கிறப்போ. ஸோ நாங்களும் வந்து பார்த்துட்டு எல்லாமே இது பண்ணிட்டு வண்டியை எடுக்கிறதுக்கு இப்போ நாங்கள் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எஸ், இன்னும் வண்டிக்குள்ளே ஸ்டெப்பின் பண்ணணும். ஸ்டெப்பின் பண்ண போகிற ஆள் யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஆப்வியஸாக. ஸோ அது இன்னொரு 30-40 செகண்ட்ஸில் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியோட இன்வாய்ஸ் கிட்டு, கீ கிட்ஸு எல்லாமே வந்து நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண வர்றாரு. எஸ், இவர் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் இப்போ ஆக்சுவலாக உண்மையிலே ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு பர்சன் தான். வண்டியோட ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இன்னும் நோட்டு எண்ட் டு எண்டு ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் ஹி கைடட் அஸ் வெரி வெல். டெலிவரியுமே அவர் கையால் அந்த கீ வாங்கினதெல்லாம் ரொம்ப ஹாப்பி. ஸோ ஜயன் பேபி வச்சு தான் வாங்கினோம். ஸோ அது அவர் கூட எடுத்துக்கிட்ட டெலிவரி கீ ஹேண்ட் ஓவர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அண்ட் எஸ், காரோட கீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. எஸ், டாக்குமெண்ட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. எல்லாமே நம்மளோட லக்கி சாம், நம்மளோட லக்கி குட்டி, நம்ம பிரின்சஸ் ஜயன் பேபிக்காக. அண்ட் ஜயன் பேபி தான் சாவி வாங்கிட்டு சாவி ஆராய்ச்சி பண்ணுறத பாருங்களேன். சாமா ஃபன்னாக உட்காந்துட்டு இருந்தது. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன பண்ணலான்னு சொல்லி இன்னும் இந்த சாவியோட ஆராய்ச்சி முடியல. அதுக்குள்ளே ஆராய்ச்சி முடிகிற டயத்துலேயே வந்து ஜயன் பேபியை காருக்குள்ளே ஏற்றியாச்சு. ஸோ நம்ம காருக்குள்ளே வந்த ஃபஸ்ட்டு
ஃபேமிலி மெம்பர், நம்மளோட நியூ ஃபேமிலி மெம்பரை வரவேற்ற ஃபேமிலி மெம்பர் நம்மளோட லிட்டில் பிரின்சஸ். அவங்களுக்காண்டி தான் இந்த காரே வந்து கிஃப்டாக எடுத்தோம். அண்ட் நம்ம குட்டி பேபி ஜாலியாக எப்படி உட்காந்துட்டு நிற்கிறத பாருங்களேன். ஸ்டேரிங்க ஒரு வயசு கூட அப்போ கூட ஆகலை, அதுக்குள்ள பிடிச்சி நின்று ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஹோப்ஃபுல்லி இன்னொரு 3 நாளோ கால் எட்டுனோ ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து நம்மளோட பிரின்சஸ்ன்னு சொல்லக்கூடாது, நம்ம குயின் ஏறுறாங்க. நம்ம டாலும் உள்ளே ஏறி உட்காந்தாச்சு. ஸோ எஸ், நம்ம வந்து இப்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நியூ கார் எடுத்தாச்சு. எடுத்து அம்பத்தூர் ரோட்டில், அப்படியே அந்த அம்பத்தூர் எஸ்டேட் ரோட்டில் எடுத்துகிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரைவை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். வண்டி சும்மா வேறு ரகத்தில் இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. இது வரைக்கும் டீசல் இன்ஜின்ஸ் தான் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். பெட்ரோல் இன்ஜின் சவுண்டு வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. எஸ், அதை நேரம் எடுத்துகிட்டு வந்து நம்ம லூப் சர்ச் அண்ணா நகரில் வந்து ப்ளஸ் பண்ணுறதுக்கு வந்தோம். ஃபாதர் ப்ளஸ் பண்ணும்போதே சொன்னார் கேமரா ஒழுங்காக அவங்க கவர் ஆகிற மாதிரின்னு. ஆனால் நான் வச்ச கேமரா ஆங்கிள் சும்மா வேறு லெவலில் என்னையும் காரையும் மட்டும் கவர் பண்ணியிருக்கு. டாலும் ஃபாதரும் அந்த ஆங்கிளில் இல்லை. அதுக்காக கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் லாங் ப்ரேயர் தான், பட் ஆனால் என்ன பண்ணுறது, இட் வாஸ் காட்ஸ் டிசிஷனா இல்லை நான் கேமரா வைக்க தெரியாமல் வச்சதான்னு எனக்கு தெரியல. பட் எனிஹவ் இந்த ஷார்ட் கொஞ்சம் லாங்காக வேற போகுது. இதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபுல் ப்ரேயரையுமே சேர்த்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். டீட்டெயில்டாக வந்து ப்ளஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஃபாதர். ஸோ அங்கே கூட்டு போயிட்டு வண்டியை நேராக சர்ச்சுக்குள்ளே விட்டு வண்டிக்கு ஒரு பிளெஸ்ஸிங் எடுத்து நல்லா அந்த தீத்தெல்லாம் தெளித்து இது பண்ணோம். ஸோ ஷோரூமில் இருந்து நேராக அங்கே தான் வந்தோம். வண்டியை நீட்டாக ப்ளஸ் பண்ணிட்டாங்க. எஸ், நவ் வி ஆர் ரெடி ஃபார் அவர் ட்ராவல்ஸ், மைல்ஸ் டு கோ. எங்கே நிறைய இடத்துக்கு இந்த வண்டி நம்ம கூட இருக்க போகுது, நம்ம கூட வரப்போகுது, நம்மளோட ட்ராவல் கம்பேனியனாக இருக்க போகுது. ஸோ இது நான் வந்து ஒரு 360 டிகிரியில் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சுற்று ஆஃபீஸ் போயிட்டு வர்றப்போ ஜஸ்ட் அந்த பார்க்கிங்கில் வச்சு அந்த வண்டியை பார்த்து நான் ரசித்த தருணம். அதை வந்து அதே மாதிரி ஒரு வண்டியை ஒரு 360 டிகிரியில் சும்மா ஒரு வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம அண்ணா நகர் ஆர்டிஓவில் தான் நம்ம வண்டி ரெஜிஸ்டர் ஆச்சு. ஸோ நம்பர் பிளேட் போட்ட பிறகு எடுத்த ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் ஜயன் பேபியோட வண்டி டெலிவரி எடுக்கும்போது வண்டி முன்னாடி, அதுக்கடுத்து நம்ம ஜயன் பேபி க்யூட்டாக வண்டியில் உட்காந்துருக்கிற மாதிரி. எஸ், இது நீங்கள் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. கீ ஹேண்ட் ஓவர், ஜயன் பேபி கீயை வச்சு நோண்டுற மாதிரி உள்ளது. அதுக்கடுத்து எல்லாமே தீஸ் ஆர் த ப்ரைஸ்லெஸ் மூமெண்ட்ஸ் இன் அவர் லைஃப்.